ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கல நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்டு ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 356வது குரலாக அமைய இருக்கின்றது. முதலாவது நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் இப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர். அதாவது இந்த பிறப்பிலே நாங்கள் கற்க வேண்டியதையெல்லாம் கற்று உண்மையை உணர்ந்து மெய்யை உணர்ந்த நாங்கள் மீண்டும் இந்த பிறப்புக்கு வராத வழியை அடைவார்கள் என்று சொன்னால், அதை விட ஒரு மேலோ ஒரு உலகத்தை நாங்கள் அடைந்து விடுவோம். அதனால் அவர்கள் இந்த உலகை மீண்டும், அதாவது இந்த பிறப்பை மீண்டும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதாக, அடைய மாட்டார்கள் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. கற்க வேண்டியவற்றை கற்று இங்கு மெய்ப்பொருளை உணர்ந்தவர் மீண்டும் முப்பிறப்பிற்கு வராத வழியை அடைவர் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மாற்றீண்டு வாரா நெறி என்ற குரலுக்காக வித்தியாசமான உரையிலே அவருடைய உரையை தந்திருக்கின்றார்கள், நடைமுறையில் உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், துறவு வாழ்வுக்கு தகுதியானவராக செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருளை உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதாவது துறவு வாழ்வைக்கு தேவையான அனைத்தையும் துறந்துவிட்டு எல்லா பற்றுக்களையும் இல்லாமல் செய்துவிட்டு மெய்யை உணர்ந்து அந்த துறவு வாழ்வைக்கு தேவையான அதன்படி நடக்கின்றவர்கள் மீண்டும், அதன்படி ஒழுகுகின்றவர்கள் மீண்டும் அந்த இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை இவ்வுலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செல்வார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது செயல்படுவார்கள் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது பெரியவர்களிடம், முன்னியவர்களிடம், மூத்தவர்களிடம் உண்மைகளை அறிந்து கற்று வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மைகளை அறிந்து மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் மீண்டும் பிறக்காமல் இருக்கின்ற வழியில் செயல்படுவார்கள் என்றால், அதைவிட மேலான ஒரு வழியை அவள் தேர்ந்தெடுத்து அவருடைய பாதையை வாழ்க்கையை நடத்தி செல்வார்கள், அவருடைய பாதையில் செல்வார்கள் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அழகான ஒரு உரையாக அமைந்திருக்கின்றது. பெரியவர்களிடம் கற்று மெய்ப்பொருளை உலகில் உணர்ந்தவர்கள் திரும்பவும் பிறக்காமல் இருக்கும் வழியில் செயற்படுவார்கள் என்பதாக சாலமன்றாருடைய உரை அமைந்திருக்கின்றது. இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது, நல்ல குரலாகவும் அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் மெய்யை உணர்ந்தபின், மெய்ப்பொருளை உணர்ந்தபின் நாங்கள் மீண்டும் இந்த பிறப்பிலே மீண்டும் இந்த இல்லற வாழ்க்கை இல்லாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை மேலான ஒரு உலகத்தில் நாங்கள் செல்வோம் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மாற்றீண்டு வாரா நெறி. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.